இயற்கை பல ஆயிரம் அழியா செல்வங்களை நமக்காக அள்ளித் தந்துள்ளது. அதில் ஒன்றுதான் தென்னை. இந்த தென்னை மரங்களினால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. இளநீர், தேங்காய், தேங்காய் எண்ணெய், சிரட்டைக்கறி, கார்பன் என இதனுடைய பயன்பாடுகள் நீண்டு கொண்டே செல்கிறது. இதிலிருந்து கிடைக்கும் அத்தனை பொருட்களுமே நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பயனையும் தருகிறது. இத்தகைய சிறந்த பயனுள்ள தென்னையிலிருந்து கிடைக்கும் தேங்காய் மூலம் தேங்காய் எண்ணெய் தயாரிப்பது எப்படி என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமே. இரு வழிகளில் தென்னை மரத்திலிருந்து மிகவும் லாவகமாக வெட்டி எடுக்கப்படும் இந்த தேங்காய்கள் குலைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு ஓரிடத்தில் மொத்தமாக சேமித்து வைக்கப்படுகிறது. இவ்வாறு சேமித்து வைக்கப்படும் இந்த தேங்காய் அனைத்தும் உந்திகள் மூலம் எண்ணெய் தயாரிக்கும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு 30 முதல் 90 நாட்கள் வரை காற்றோட்டமான இடத்தில் போட்டு உலர வைக்கப்படுகிறது. இவ்வாறு உலர வைத்தால்தான் தேங்காய்களை தனியாக பிரித்தெடுக்க ஏதுவாக இருக்கும். நன்கு உலர்ந்த இந்த தேங்காய்களை உரித்தெடுத்து இரு துண்டுகளாக உடைத்து சிரட்டையோடு சேர்த்து ஒரு நாள் முழுவதும் காற்றிலும் வெயிலிலும் நன்கு உலர வைக்கின்றனர். இவ்வாறு உலர வைத்தால் சிரட்டையிலிருந்து தேங்காய் துண்டுகளை தனியாக பிரித்தெடுக்க ஏதுவாகும். நன்றாக உலர்ந்த இந்த தேங்காய்களை வெகு லாவகமாக சிரட்டையிலிருந்து தனியே பிரித்தெடுத்து 7 நாட்கள் நன்றாக உலர வைக்கின்றனர். இப்படி உலர வைப்பதனால் தேங்காயிலுள்ள நீர்த்தன்மை குறைந்து எண்ணெய் பசை அதிகமாகி எண்ணெய் எடுப்பது சாத்தியமாகிறது. உலர வைக்கப்பட்ட இந்த தேங்காய்களை மூட்டைகளில் எடுத்து வந்து வெட்டும் இயந்திரத்தின் மூலம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்து அதனை செக்கு அரவை இயந்திரத்தில் போட்டு நன்கு அரைக்கின்றனர். இவ்வாறு அரைக்கும் போது தேங்காய் துண்டுகள் நன்கு அரைப்படுவதற்கும் அதே சமயத்தில் தேங்காயிலிருந்து எண்ணெய் சுலபமாக பிரிந்து வருவதற்காகவும் எடிபிள் கம் அல்லது வெஜிடபிள் கம் இதனுடன் தேவைக்கேற்றபடி கலக்கப்படுகிறது. சுழன்று கொண்டிருக்கும் செக்கு இயந்திரம் தேங்காய்களை அரைக்க அரைக்க தேங்காயிலிருந்து சிறிது சிறிதாக எண்ணெய் வெளியேறி அரவை இயந்திரத்தின் கீழ்த்தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் துளையின் வழியாக அதற்கான நடைமேடையை கடந்து கீழே வைக்கப்பட்டிருக்கும் சேமிப்பு வாளியை வந்தடைகிறது. நூறு கிலோகிராம் எடையுள்ள தேங்காய் கொப்பரைகளிலிருந்து சுமார் 64 கிலோகிராம் எண்ணெயும் 33 முதல் 34 கிலோகிராம் புண்ணாக்கும் கிடைக்கிறது. தேங்காயிலிருந்து எண்ணெய் வெளியேறிய பின் கிடைக்கும் இந்த புண்ணாக்குகள் கால்நடை பிராணிகளுக்கு உணவுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆரோக்கியமான முறையில் அரைத்து எடுக்கப்படும் எண்ணெய்களை ஒரு பெரிய வலை போடப்பட்ட இரும்பு தொட்டிகளில் ஊற்றி விடுகின்றனர். இப்படி செய்வது முதல் கட்ட வடிகட்டுதல் ஆகும். பின்னர் அந்த தொட்டியிலிருந்து குழாய்கள் மூலம் மற்றொரு பெரிய சேமிப்பு தொட்டிக்கு அனுப்பப்படும் இந்த எண்ணெய் மாசு அகற்றப்பட்டு சுத்தப்படுத்தப்படுகிறது. இம்முறையில் சுத்தப்படுத்தப்பட்ட இந்த எண்ணெயை ஒரு நாள் முழுவதும் அதே சூழ்நிலையில் சேமித்து வைக்கின்றனர்.
முதல் கட்ட சுத்தப்படுத்துதலுக்கு பின் இந்த எண்ணெய்கள் மற்றொரு குழாயின் மூலம் இரண்டாம் கட்ட சுத்தப்படுத்துதல் தொட்டிக்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கே மேலும் நன்றாக சுத்தப்படுத்தப்பட்ட பின்னர் சுமார் 2500 கிலோகிராம் கொள்ளளவு உள்ள தொட்டிகளில் 3 நிலைகளில் சேமித்து வைக்கப்படுகிறது. நன்கு சுத்திகரிக்கப்பட்ட இந்த எண்ணெய்களை சேமிப்பு தொட்டியிலிருந்து குழாய்கள் மூலம் குடுவைகளிலும் பைகளிலும் நிரப்பும் இடத்திற்கு கொண்டு வந்து தேவையான நேரத்தில் தேவையான அளவுகளில் சிறப்பான முறையில் நிரப்பி அட்டை பெட்டிகளில் போட்டு அடைத்து மொத்தமாக ஓரிடத்தில் சேமித்து வைத்த பின்னர் வெளிச்சந்தைக்கு விற்பனைக்கும் பயன்பாட்டிற்கும் அனுப்புகின்றனர். அந்த ஏவிஎம் தேங்காய் நிறுவனத்தில் டேரக்டராக இது ஒரு ஃபேமிலி கன்சர்ன். 1947 நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். இது நான் தேர்ட் ஜென்ரேஷன் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கள் தாத்தா காலத்தில் ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் இப்போ கோகனட்ஸ் ஈஸியாக கொழம்புலேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணோம். இது முதல்ல கொழும்பு தேங்காய் எண்ணெய்னு இதுக்கு பேர் இருந்துச்சு. இது ஆரம்ப காலத்தில் எங்கள் தாத்தா ஏவிஎம் ஆரம்பிச்சனால ஏவிஎம் கொழும்பு தேங்காய் எண்ணெய்னு ஆரம்பித்தோம். அது ஆரம்பித்து இந்த செக்கில் பழைய காலத்தில் உள்ள செக்கில் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். 1940 இன்னமும் ஸ்டில் கண்டினியூ த சேம் ப்ராசஸ். நெய் மட்டும் இப்போ மாற்றிருக்கோம். ஏவிஎம் சவரன் கோகனட் ஆயில் மாற்றிருக்கோம். அது ஏன் அதே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஆயிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறாது. இப்போ மாடர்ன் எக்ஸ்பர்லர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிலோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஹீட் பண்ணுவோம், ஹை ப்ரெஷர்ஸில் கொடுப்போம். ஒரு ஆயில் ஹீட் பண்ணோன்னா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும், ஹீட் பண்ணி கூல் பண்ண முடியும். வேறு இந்த கன்வென்ஷனல் டைப்பில் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறாது. மாறாமல் இருக்கனால அந்த கோகனட்ஸோடைய பியூர் கோகனட் ஆயில் நமக்கு கிடைக்குது. இப்போ அதே பழைய ப்ரிமிட்டிவ் டைப்லேயே உள்ளதை நாங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு செக்கில் இருந்ததை இப்போ 50 செக் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் எங்களுடைய ஆயிலுடைய பியூரிட்டிக்கு மெயின் ரீசன். செக்கு அரவி இயந்திரங்கள் இயக்கத்தின் ஊடே ஏற்றப்பட்ட எண்ணெய்களின் தரம் மற்றும் புண்ணாக்கின் தரம், புண்ணாக்கில் இருக்கும் எண்ணெய் தன்மை மற்றும் கொள்ளளவு, எண்ணெயில் இருக்கும் ஆசிட் அளவுகள் ஆகியவற்றை அதற்கான சோதனை கூடங்களில் அதற்கே உண்டான பாணியில் மிக நேர்த்தியான முறையில் சோதனை செய்து ஆராய்ந்த பின்னரே முழுவதுமான எண்ணெய்கள் எடுக்கப்பட்டு நிரப்பிகளில் அடைக்க அனுப்புகின்றனர்.
இவ்வாறு நிரப்புவது கூடுதலாக 970 கிராம் எடையுள்ள 15 கிலோகிராம் கொள்ளளவு உள்ள தகர டப்பாக்களில் நடைபெறுகிறது. மேலும் 200 கிராம் எடையுள்ள 5 கிலோகிராம் கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் குடுவைகளிலிருந்து 3 கிராம் எடையுள்ள 20 மில்லி லிட்டர் கொள்ளளவு கொண்ட சிறிய குடுவை வரை எண்ணெய் நிரப்பப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. அது மட்டுமல்லாது 1 லிட்டர் முதல் 5 மில்லி லிட்டர் எடை வரை உள்ள உரைகளிலும் நிரப்பப்படுகிறது. இதுபோன்ற எண்ணெய் ஆலை நிறுவனங்கள் தமிழகத்தில் சுமார் 1500 வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காங்கேயம், பொள்ளாச்சி, நாகர்கோவில், கரூர் மாவட்ட பகுதிகளில் மிக அதிகமாக இயங்குகிறது. தென்னை விளைச்சல் அதிகமாக காணப்படும் இடங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மிக அதிகமான ஆலைகள் உள்ளன. எண்ணெய் தயாரிப்பு, எண்ணெய் நிரப்புவது, அடையாள அட்டை தயாரிப்பு என அனைத்து செயல்களும் இயந்திரங்களின் உதவியோடு மிகச் சிறந்த முறையில் நடைபெறும் இந்த நிறுவனம் ISO தரச் சான்றிதழ் மற்றும் அக்மார்க் முத்திரை பெற்ற சிறந்த நிறுவனமாகும். நிரப்பிகளின் அளவுகளுக்கு தகுந்தாற்போல் மேல் பக்கத்தில் மூடியும் வெளிப்பக்கத்தில் தயாரிப்பு தேதி, விலைப்பட்டியல் அடங்கிய நிறுவனத்தின் அடையாள அட்டை தனியாக ஓரிடத்தில் தயார் செய்யப்பட்டு கண்டுபோல் சுற்றி வைக்கப்பட்டு எண்ணெய் நிரப்பும் நேரத்தில் குடுவைகளின் வெளிப்புறம் ஒட்டப்படுகிறது.
இதுபோன்று பல ஆரோக்கியமான உபயோகப் பொருளை தரும் தென்னை மரங்களை பேணி காப்போம், வளம் பெறுவோம், நன்மை அடைவோம். கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் வேலை பார்க்குறாங்க. எல்லாமே தூத்துக்குடியில் உள்ள மக்கள் தான். எங்ககிட்ட 30 வருஷமா வேலை பார்க்குற ஆளுகளும் இருக்காங்க, 50 வருஷமா வேலை பார்க்குற ஆளுகளும் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுடைய லேபர் மேனேஜ்மெண்ட்டோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே அவங்களுடைய படிப்பு செலவு, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் எடுத்து பண்ணி பார்க்குறோம். இதெல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருந்து பண்ணுறோம். இப்போ புதுசாக ஒரு யங்ஸ்டர் உள்ள இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னா மெயினான காரணம் அவங்க பார்க்க வேண்டியது ஒன்று தரம், இன்னொன்று சொல்கிறத கரெக்டாக செய்யணும். இப்போ எங்களுடைய எண்ணெய்க்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு தனி நேம், தனி ரேட் இருக்குது. மார்க்கெட்டில் ஆயிரக்கணக்கான தேங்காய் பிராண்ட்ஸ் இருக்குது, அன்பிராண்டட் ஆயில் நிறைய இருக்குது, நிறைய நிறுவனங்கள் புதுசாக வருது. எந்த ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கும் அந்த தரம் இருந்தால் எதுவுமே சாத்தியம்னு எங்கள் தாத்தா சொன்னது வழி வழியாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம்.